உங்களுக்கும் ஆஸ்துமா வீசிங் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா? இன்லர் யூஸ் பண்றீங்களா? தம் அடிச்சு நுரையில் குடிச்சவே ஆயிடுச்சா? நுரையில் டேமேஜ் ஆயிடுச்சா? கவலையே பட வேண்டாங்க, உங்களுக்கான தீர்வு எங்க இருக்கு. என் கையில மூக்கரட்டுக்கரை இருக்கு, அதுக்கப்புறம் முசுமுசுக இருக்கு. இந்த 2 மூலிகை ஒரு அற்புதமான வேலையை செய்யணும் பார்த்துக்கங்க. இது சளிக்கே சவால் வர்ற ஒரு மூலிகை, யமனையை ஏமாற்றக்கூடிய ஒரு மூலிகை. இது எப்படி செய்யணும்னா, இது 2த்துலேயும் 2 கைப்பிடி எடுத்து பிச்சு 4 டம்ளர் தண்ணியில் போட்டு அதில் இஞ்சி, மிளகு, திப்பிலி, ஒரு 2 ஏலக்காய், அப்புறமா பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கொதிக்க வைக்கணுங்க. 4 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் சுண்டுற வரை வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் காலையில் ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளருக்கு எடுத்து குடிச்சுவாங்களேன், உங்களுக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனை மெல்ல 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 சரியாகும். ஏங்க இன்னும் நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது. கண்ணங்கத்திரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடாதோட, நிறையா துளசி, இது மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் தூதுவளை, இதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இந்த மூலிகை அற்புதமாக வேலை செய்யணும்னு சொல்கிறேன். இது நான் சொல்கிற மாதிரி காலை இரவு 2 வேளை எடுத்துருவாங்க. கொத்தவரங்கான்ற ஒரு காய், கொத்தவரங்காயை காலையில் 3, மதியம் 3, நைட்டு 3 கடிச்சு மாட்டி சாப்பிட்டுவாங்க. நுரையீரல் சார்ந்த பிரச்சனை எப்படி சரியாகுதுன்னு மட்டும் பாருங்களேன். அதோடு நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து இதை எட்டுவாங்களேன், அற்புதமாக ரிசல்ட் இருக்குங்க. ஏங்க சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள், வியந்து போவீங்க.